الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع السفرة الكرام البررة أو كما قال عليه الصلاة والسلام. சங்கையான இந்த நாற்பெரும் விழாவுக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரெஜிமெண்டல் பஜார் மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்களே, கூடியிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்று நம்முடைய மஹல்லா குர்ஆனை முன்வைத்து ஒரு திருவிழாவாக, ஒரு சிறந்த ஏற்பாட்டு நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. குர்ஆனை முன்வைத்து ஒரு விழா, குர்ஆனை முன்வைத்து ஒரு பரிசளிப்பு, குர்ஆனின் பக்கம் மக்களை அழைப்பதும், குர்ஆனுடைய மேன்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் நம்முடைய இந்த விழாவின் நோக்கம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏராளமான சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் என்ற நம் சமூகம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஏராளமான சமூகங்கள். அவரவர்களுக்கு தனித்தனி கோட்பாடு, அவரவர்களுக்கு தனித்தனி பாதை, அவரவர்களுக்கு தனித்தனி நம்பிக்கை. நம்முடைய சமுதாயத்திற்கான ஒரு தனித்துவம் என்ன? தனியாக இந்த சமுதாயத்தை எப்படி அடையாளப்படுத்துவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை நம்முடைய தனி அடையாளமாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். நம்முடைய அடையாளம் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை எடுத்துட்டா, குர்ஆனை நீக்கிவிட்டால் நம்ம சமூகம் அழிந்து போவதற்கு, இல்லாமல் போவதற்கு இதைவிட ஒரு பெரிய காரணம் தேவை கிடையாது. இந்த குர்ஆன் நம்மை தாங்கி நிற்கின்றது. இந்த குர்ஆன் நம்மை தூக்கி நிறுத்துகின்றது. இந்த குர்ஆன் நமக்கு அடையாளம் தருகின்றது. இந்த குர்ஆன் நமக்கு சிறப்பு தருகின்றது. அல் குர்ஆன் தான் நம்முடைய ஒரே அடையாளம். வேற சமூக மக்களிடத்துல இந்த அடையாளத்தை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு அடையாளம், இந்த மாதிரி ஒரு வேதத்தை, ஒரு இறை வேதத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய, அந்த குர்ஆனின் மூலம் சிறப்பை தரக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்க்க முடியுமா என்றால் கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் ஏங்குகின்றார்கள். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் கிடைக்காதா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டல் கிடைக்காதா என்று ஏங்குகின்றார்கள். பெயரளவில் அவர்கள் உலக அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய தனித்துவங்கள் மறைந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆனை கொடுத்து நம்மை சிறப்பு படுத்தியிருக்கின்றான், நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். நம்முடைய அடையாளம் அல் குர்ஆன். இதை நம்மை விட எதிரிகள் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால முஸ்லிம்களை அல் குர்ஆனை விட்டு தடுப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் திட்ட வேண்டுமோ தீட்டிக்கிட்டே இருந்தாங்க. குர்ஆன் தெல்ல தெளிவா சொல்லிச்சு, இது அல்லாஹுடைய வேதம். இந்த வேதத்திற்கு சமமாக உலகத்தில் வேற எந்த வேதத்தையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது, வேற எந்த புத்தகத்தையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. வேண்டுமானால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சவால் விட்டது குர்ஆன். ஃபஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த மாதிரி குர்ஆனை நீங்க முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க என்று சவால் விட்டது. இன்றளவிலும் அந்த சவால் நிலைத்து நிற்கின்றது. அதை எடுத்து நடப்பவர்கள், அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடியவர்கள்
உலகத்துல வரலாற்றில் பிறந்ததும் கிடையாது, இனி பிறக்க போறதும் கிடையாது. குர்ஆனுடைய சிறப்பை நாம் புரிய வேண்டும், குர்ஆனுடைய மேன்மையை நாம் புரிய வேண்டும். குர்ஆனுடைய இந்த சவால், இந்த குர்ஆனை போல நீங்கள் ஒரு வேதத்தை கொண்டு வந்து விட்டால், இந்த குர்ஆனுக்கு சமமாக ஒரு புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்து விட்டால், இது அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்பது நிரூபணமாகிவிடும். இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதனால் தான், அல்லாஹ் இறக்கியதால், அல்லாஹ் இறக்கினான், அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் பேசுகின்றான் என்பதனால் தான் மனிதர்களால் இதை எதிர்கொள்ள முடியல. சரி, வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்திருக்குதா? வல்லவனுக்கெல்லாம் வல்லவன் என்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு திறமை ஒன்றை செய்தால் அந்த திறமையை முறியடிக்கக்கூடிய இன்னொருவன் பிறந்து வருவான், அவன் அந்த திறமையை முறியடித்து விடுவான், அவனுடைய சாதனை முறியடிக்கப்படும், அவனுடைய சாதனை முறியடிக்கப்படும். இப்படி சாதனைகள் செய்யும் பொழுது அந்த சாதனையை முறியடிக்கக்கூடியவனும் வந்து கொண்டிருப்பான். இப்ப அல் குர்ஆன், இந்த குர்ஆனுடைய சாதனை, இந்த குர்ஆனுடைய இந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் வரலாற்றிலே பிறந்திருக்கின்றார்களா? முயற்சிகள் நடந்திருக்கின்றதா? ஏராளம் நடந்திருக்கின்றது. ஒரே ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்துவேன். ஹிதாயத்துல் குர்ஆன் என்ற தஃப்சீரிலே மௌலானா முஃப்தி சயீத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்வார்கள். இப்னுல் முகஃபா என்ற ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் இருந்தார். நல்ல வாத திறமை, பேச்சு திறமை, எழுத்து திறமை, எல்லா திறமையும் அவர்கிட்ட இருந்துச்சு. அரபி எழுதினார் என்று சொன்னால் அப்படி எழுதுவார். குர்ஆனை எதிர்க்கக்கூடியவர்கள், குர்ஆனுடைய மறுப்பாளர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை செஞ்சாங்க. இந்த குர்ஆன் இப்படி சவால் விடுகிறது அல்லவா, இந்த மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வந்துட்டா, இந்த மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வந்துட்டா, நாம் எங்களுடைய வாதம் இது அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்ற இந்த வாதத்திலிருந்து திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம், மனிதர்களாலும் இதை கொண்டு வர முடிகின்றது என்பதை உலகத்திற்கு நிரூபித்து விட்டால் திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்பதை நிரூபணமாகிவிடும். இதை வைத்து மக்களை குர்ஆனை விட்டு நாம் பிரித்து விடலாம் என்று சிலர் திட்டமிட்டு, சிலர் மஷூரா செய்து, ஆலோசனை செய்து இந்த இப்னுல் முகஃபாவிடம் வந்து பேசுறாங்க. நீங்க என்ன செய்யணும், இந்த குர்ஆனை போல ஒரு சூறாவை உருவாக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள். சரி என்று அவர் ஒத்துக்கொள்கின்றார். ஒரு வருடம் எனக்கு நேரம் தாருங்கள், அவகாசம் தாருங்கள், இந்த ஒரு வருடத்தில் என்னுடைய எல்லா செலவுகளுக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஒரு வருஷம் வரையும் நான் தனிமையில் இருந்து, தனி அறையில் இருந்து இந்த குர்ஆனுக்கு சமமாக ஒரு புத்தகத்தை எழுதி விடுவேன். ஒரே ஒரு நிபந்தனை, எனக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். சரி, நாங்கள் உன்னுடைய தேவைகளுக்கு, உன்னுடைய செலவுகளுக்கு நாங்கள் பொறுப்பு, நீங்கள் இந்த சவாலை எடுத்து செய்யுங்கள் என்று அந்த இப்னுல் முகஃபாவுக்கு சந்தர்ப்பம் தருகின்றார்கள். ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டு விட்டது. புத்தகத்தை எழுதுவதற்காக வேண்டி உண்டான காகிதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, தரப்பட்டு விட்டது. அவருடைய ஒரே வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. சம்பாதிக்க போறது, கடைக்கு போறது, தொழிலுக்கு போறது, குடும்பத்தை பார்க்கறது எதுவும் கிடையாது. ஒரே வேலை, இந்த குர்ஆனை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வரணும், இந்த குர்ஆனை மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதிடணும். அவருக்கு அறை தரப்பட்டு விட்டது, ஒதுக்கப்பட்டு விட்டது. அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு. அப்போ கூடி இருந்தவர்கள் எல்லாம் 6 மாசம் ஆச்சு, ஒரு பாதி வேலையாவது முடிஞ்சிருக்கணும்ல. ஒரு வருஷம் அவர் டைம் கேட்டுக்கிறாரு, 6 மாசம் ஆயிடுச்சு, அவர் பாதி வேலையாவது முடிஞ்சிருக்கணும். என்ன வேலை முடிஞ்சிருக்குது என்று பார்ப்போம் என அறையை திறக்கின்றார்கள். அறையை திறந்தால் இப்னுல் முகஃபா உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னால வெற்று பேப்பர்கள், வெற்று காகிதங்கள் இருக்கின்றன. பக்கத்துல பாத்தீங்கன்னா, தப்பா போச்சு என்றால் அந்த பேப்பரை எப்படி சுருட்டி சுருட்டி போடுவோம் அல்லவா, அந்த மாதிரி கசக்கி கசக்கி போட்டு ஒரு பெரிய குவியல் குவிஞ்சு கிடக்குது. ஒரு எழுத்து கூட எழுதல, இப்படியே உட்கார்ந்திருக்கிறார். தலையில் கை வைத்துக் கொண்டு இப்படி அமர்ந்திருக்கின்றார். 6 மாசம் ஆச்சு. இத்தனைக்கு அவர் திறமை குறைந்தவர் அல்ல. அரபி மொழி
தெரியாதவர் அல்ல, எல்லா திறமைகளும் முழுமை பெற்றவர். குர்ஆனுக்கு சமமாக ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்ற அந்த சவாலை எடுத்து நடத்துவதற்கு முன்வந்தவர். ஒரு வார்த்தை கூட எழுத முடியல. இந்த மாதிரி தான் குர்ஆனை எதிர்த்தவர்கள், குர்ஆனுடைய சவாலை எதிர்கொண்டவர்கள், குர்ஆனுக்கு சமமாக எங்களுக்கு ஒரு சூறாவையோ ஒரு அத்தியாயத்தையோ கொண்டு வந்து விட முடியும் என்று முயற்சி செய்தவர்களுடைய முடிவு இப்படித்தான் இருந்தது. அன்பு சகோதரர்களே, பிரியவர்களே, இது நம்முடைய குர்ஆன் நம்முடைய சமூகத்தின் தனி அடையாளம். இந்த குர்ஆனுக்கு சமமாக யாராலும் சூறாவை கொண்டு வர முடியாது, இந்த குர்ஆனுக்கு சமமாக எந்த ஒரு அத்தியாயத்தையும் கொண்டு வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு குர்ஆனை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும், அதற்காக சந்தோஷப்பட வேண்டும், அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும். குர்ஆன் முடித்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனுக்காக வேண்டி விழா எடுக்க வேண்டும், குர்ஆனை முன்வைத்து சமூகத்தை சேர்க்க வேண்டும், குர்ஆனை முன்வைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி குர்ஆனுடைய மேன்மைகளையும் சிறப்புகளையும் சொல்ல வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள் நம் சமூகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிகாட்டலை சமூகத்திற்கு தந்தார்களோ அந்த வழிகாட்டலை நோக்கி சமூகத்தை கொண்டு போகக்கூடிய பொறுப்பு நிர்வாக பெருமக்களுக்கு இருக்கின்றது. நம்முடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட மஹல்லாவை நாம் செலுத்த வேண்டிய திசை எது, கொண்டு போகக்கூடிய திசை எது, எதை நோக்கி, எந்த இலக்கை நோக்கி சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இலக்கை நோக்கி சமூகத்தை கொண்டு சென்றார்களோ அந்த இலக்கை நோக்கி சமூகத்தை, நம்முடைய மஹல்லாவை, நம்முடைய ஜமாத்தை கொண்டு போகக்கூடிய மிக பெரும் பொறுப்பு உலமாக்களுக்கும் இருக்கின்றது, நிர்வாக பெருமக்களுக்கும் இருக்கின்றது. அது என்ன? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை எதை நோக்கி கொண்டு சென்றார்கள்? ஒரே பதில், குர்ஆனை நோக்கி கொண்டு சென்றார்கள். இந்த குர்ஆனைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். சமூகத்துடைய கவனம் வேறு திசையின் பக்கம் திரும்பிவிடக்கூடாது, குர்ஆனை விட்டு திரும்பிவிடக்கூடாது, குர்ஆனை விட்டு நகர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இதை புரிய வைக்க வேண்டுமோ புரிய வைத்தார்கள். ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் யார் என்றால், உங்களில் சிறப்பானவர் நல்ல ட்ரெஸ் உடுத்தினவர் இல்லை, நல்ல சம்பாதிக்கக்கூடியவர் இல்லை, நல்ல அழகானவர் இல்லை, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் இல்லை, நல்ல வீடு கட்டியவர் இல்லை. அப்ப யாருதான் சிறந்தவர்? இன்னைக்கு சிறப்பு என்பதற்கு சிறப்பு இருக்கின்றது என்று சமூகத்துடைய சிறப்பு குர்ஆனை வைத்து என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணம் கொடுத்து இந்த சமூகம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வழிகாட்டி விட்டு சென்றார்கள். எப்படி நடக்க வேண்டும்? யதார்த்தமாகவே, பொதுவாகவே பொருளாசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். வெளியே சென்றால் நல்ல சம்பாதிச்சு, கை நிறைய சம்பாதித்து திரும்ப வேண்டும். வெளிநாடுகளுக்கு சென்றால் நல்ல சம்பாத்தியத்தோடு திரும்ப வேண்டும். வேலைகளுக்கு செல்லும் பொழுது சிறந்த சம்பாத்தியத்தோடு, கை நிறைய சம்பளத்தோடு திரும்ப வேண்டும், எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அந்த சிந்தனையை எப்படி மாற்றினார்கள் என்றால், சஹாபாக்கள் ஒரு முறை கூடியிருக்கின்றார்கள். கூடியிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களில் யாராவது கடை தெருவுக்கு போய் திமிழ் பெருத்த 2 ஒட்டகம், இது அரபு மக்களிடத்தில் ஒரு பெரிய சொத்து, ஒரு ஒட்டகம் இருந்தாலே ஒரு பெரிய பணக்காரன் என்பதாக நினைப்பார்கள். 2 திமிழ் பெருத்த 2 ஒட்டகத்தை போய் சந்தையில் போய் வாங்கி வருகின்றார். திருடிட்டு வரல, யாரை ஏமாத்திட்டு வரல, அவர் போகும் பொழுது வெறுங்கையோடு போறாரு, வரும் பொழுது 2 ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு வருகின்றார். எப்படி இருக்கும்? யாருக்கு அது விருப்பம்?
சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல எல்லாருக்குமே அதான விருப்பம், நல்லா சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுவும் ஒட்டகம் என்பது ஒரு பெரிய சொத்து. கடைத்தெருவுக்கு வெறுங்கையோடு சென்று திரும்ப வரும் பொழுது 2 ஒட்டகங்களை அழைத்து வந்தால் அது எத்தனை பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய மேன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ஆயத்தை கற்றுக்கொண்டார். போகும் பொழுது அந்த ஆயத்து தெரியல, பள்ளிவாசலுக்கு போனார், 2 ஆயத்தை கற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினார், 2 ஒட்டகத்தை கொண்டு வருவதை விட சிறந்தவர். சென்றார் பள்ளிக்கு, 3 வசனங்களை கற்றுக்கொண்டு வந்தார், 3 ஒட்டகத்தை விட சிறந்தது. எத்தனை ஆயத்துகளை அவர் கற்றுக்கொண்டு திரும்புகின்றாரோ அத்தனை ஒட்டகங்களை விட சிறந்தது. இன்னைக்கு ஒட்டகங்களுடைய மதிப்பை தெரிந்த நாம், காசு பணத்துடைய மதிப்பை தெரிந்த நாம், குர்ஆனுடைய வசனங்களின் சிறப்புகளை அறிய மறுத்து விட்டோம், மறந்து விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள், நீங்க பள்ளிவாசலுக்கு போகணும், குர்ஆனை கத்துக்கணும், பள்ளிவாசலுக்கு போகணும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை தெரிந்து கொண்டு திரும்ப வேண்டும். இப்படி திரும்பக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்க வேண்டும். நபி சமூகத்தை எந்த பக்கம் திருப்புறாங்க? நீங்க பள்ளிவாசலுக்கு போகணும், குர்ஆனை கற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள், உருவாக்க சொன்னார்கள். நம் சமூகம் அப்படித்தான் இருக்கணும். பள்ளிவாசலோடு இணைஞ்சி, குர்ஆனோடு இணைந்து, குர்ஆனை கற்பதை, குர்ஆனுடைய வசனங்களை மனமன்னம் செய்வதை, ஒட்டகத்தை சம்பாதிப்பதை விட, உயர்ந்த பொருட்களை சம்பாதிப்பதை விட, உயர்ந்த சொத்துக்களை சம்பாதிப்பதை விட சிறந்ததாக நாம் பார்க்க வேண்டும். போட்டிகள் இன்று நிறைய பெருகிவிட்டன. எதை எதை பார்த்தல்லாமோ போட்டி, பொறாமைகள். ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் என்னுடைய ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல சம்பாத்தியத்தை பார்த்தவுடன் அவரை மாதிரி நான் சம்பாதிக்க வேண்டும். போட்டி பொறாமைகள் ஏராளம் இன்னைக்கு பெருகிவிட்டன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போட்டி பொறாமைகள் எல்லாவற்றையும் வெற்று வீணானது என்பதாக சொல்லிவிட்டு 2 விஷயத்துல நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒன்று அல் குர்ஆன். லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைன். 2 பேரை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். நமக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காதா, நமக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நாம் பொறாமைப்படலாம். அப்படிப்பட்ட 2 மனிதர்கள், அவர்களில் ஒருவர் யார்? ஆத்தாஹுல்லாஹுல் குர்ஆன். அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை கொடுத்தான். குர்ஆன் அவருக்கு மனப்பாடம், குர்ஆனை அவருக்கு ஓத தெரியும். யகூமு பிஹி ஆனா அல்லைலி வ ஆனா அன்-நஹார். அந்த குர்ஆனை அவர் இரவு பகலாக ஓதி வருகின்றார். இவரை பார்த்து பொறாமைப்படணும். நானும் அந்த மாதிரி ஓத வேண்டுமே, நானும் அந்த மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டுமே, நானும் அந்த மாதிரி மனனம் செய்ய வேண்டுமே, நானும் அந்த மாதிரி தொழ வேண்டுமே. இன்னொரு மனிதர் யார்? ஆத்தாஹுல்லாஹு மாலன். அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தான். ஃபஹுவ யுன்ஃபிகு மின்ஹு ஆனா அல்லைலி வ ஆனா அன்-நஹார். அந்த செல்வத்தை அவர் சேர்த்து சேர்த்து மட்டும் வைக்காமல் சமூக காரியங்களுக்காக வாரி இறைக்கின்றார். பள்ளிவாசல் காரியமா அள்ளித் தருகின்றார், மதரசாக்களின் காரியமா அள்ளித் தருகின்றார், தீனுடைய காரியமா தாராளமாக உதவி செய்கின்றார். இந்த மாதிரி மனிதரை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். அல்லாஹ் எனக்கும் செல்வத்தை தர வேண்டும், அவரை மாதிரி நானும் செலவழிக்கணும். இப்படி 2 விஷயத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமைப்பட சொன்னார்கள், போட்டி போட சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய திறமைகள் பிள்ளைகளிடத்துல வரணும் என்று நிறைய போட்டிகள் நடக்கின்றன. திருக்குறளை 1000 திருக்குறளையும் ஒரே மூச்சில் சொல்லக்கூடியவர் யார்? மனனமாக சொல்லக்கூடியவர் யார்? போட்டிகள் நடக்கின்றன. சிறந்த கிரிக்கெட் வீரர் யார்? போட்டிகள் நடக்கின்றன. சிறந்த ஃபுட்பால் பிளேயர் யார்? போட்டிகள் நடக்கின்றன. பள்ளிகளில், ஸ்கூல்களில் நடக்கக்கூடிய ஏராளமான போட்டிகள், எதையோ திறமைகள், எத்தனையோ திறமைகளில் மனிதர்களை உருவாக்குவதற்காக வேண்டி நடந்து கொண்டே இருக்கின்றன. நம் பிள்ளைகளும் அல்ஹம்துலில்லாஹ் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம் சமூகம் திறமையை கூட்டிக் கொள்ள வேண்டிய, மறக்கக்கூடாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது அல் குர்ஆன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனில் திறமையானவர். குர்ஆன்ல திறமையா இருக்கிறது, எது எதிலே திறமையா இருக்கிறது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோடிட்டு காட்டவில்லை. அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள். குர்ஆன்ல நீங்க திறமையா இருக்கணும், குர்ஆன்ல சோடை போய்விடக் கூடாது. குர்ஆனை எடுத்தா ஓத தெரியணும், குர்ஆனை எடுத்தா படிக்க தெரிய வேண்டும், தஜ்வீதோட ஓத வேண்டுமா தெரிய வேண்டும், மனனமாக ஓத வேண்டுமா தெரிய வேண்டும், ஏதாவது பக்கத்தில் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்ல வேண்டுமா தெரிய வேண்டும். இப்படி குர்ஆனுடைய விஷயத்துல திறமையை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி குர்ஆனுடைய விஷயத்துல திறமையாக இருக்கக்கூடியவர், செயல்படக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, இவர் மலக்குகளோடு இருப்பார். இந்த சஃபரத்தில் கிராமில் பரரா என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். உயிரை வாங்குவதற்காக வேண்டி சில மலக்குகள், நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி சில மலக்குகள், அது மாதிரி நிறைய பொறுப்புகளை கொடுத்து அல்லாஹ் மலக்குகளை இந்த உலகத்திற்கு இறக்கி தருகின்றான். அப்படி ஒரு பொறுப்பு தரப்பட்ட மலக்கு யார் என்று சொன்னால், மக்களை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள், மக்களை ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்ல விஷயத்தை மனதில் போடக்கூடியவர்கள். இதற்கென்றும் மலக்குகள் இருக்கின்றார்கள். அந்த மலக்குடைய அந்தஸ்தை யார் அடைகின்றார் என்றால், அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனில் திறமையானவர் அடைகின்றார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவன் திறமையை குர்ஆன்ல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். குர்ஆனை அடையாளம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். குர்ஆன் தான் பெரிய சொத்து என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். குர்ஆனை வைத்துதான் நமக்கு உயர்வு என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு மேல் குர்ஆனுடைய சிறப்பு சொல்வதற்கு என்ன வேணும்? அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி ஒரு குர்ஆனை முன்வைத்து ஒரு விழாவை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இங்கே குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு பரிசளிப்புகள் தந்து அவர்களை கண்ணியப்படுத்தப்படும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெரிய முயற்சியோடு சில உலமாக்களுடைய ஆலோசனையின் பேர்ல, முயற்சியின் பேர்ல இங்கே சில பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரங்கள் சுபுஹுக்கு பிறகிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் ஸ்கூலுக்கு போற ஸ்கூலுடைய அந்த டயத்தை முன்வைத்து ஒரு 8 மணி வரை அவர்கள் குர்ஆனுக்காக வேண்டி நேரம் தருகின்றார்கள். ஸ்கூல் போய்விட்டு வந்ததற்கு பிறகு மீண்டும் குர்ஆனுக்காக வேண்டி சேர்கின்றார்கள். இந்த பள்ளி குர்ஆனை கொண்டு அழகு பெறுகின்றது, குர்ஆனை கொண்டு ஒளி பெறுகின்றது, ஒளிமயமாகின்றது. அந்த மாதிரி ஒரு பெரிய சேவை அந்த உலமாக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஒரு 5 to 10 பிள்ளைகள் வரையும், 5 to 10 பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அந்த பிள்ளைகள் இங்கே நடைபெறக்கூடிய குர்ஆன் மனன பிரிவிற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்களின் மூலம் பள்ளிவாசல் ஆபாதாகின்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மஹல்லா, அந்த மஹல்லாவில் 10 பிள்ளைங்க மட்டும் குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆன் மனப்பாடம் செய்றாங்க என்றால் அது போதுமானதா? இன்னும் குர்ஆனுடைய விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்பதுதான் இதை காட்டுகின்றது. இன்னும் குர்ஆனுடைய சிறப்பு சமூகம் விளங்கவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. நிறைய பிள்ளைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் மனன பிரிவுக்கு எத்தனையோ இடங்களில் ஏங்குகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு வாய்க்கப்பெறவில்லை அந்த வாய்ப்புகள். அங்கே உஸ்தாதுமார்கள் கிடைப்பதில்லை, அல்லது அந்த பள்ளிவாசலில் வசதி இருப்பதில்லை. இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வசதிகளையும் தந்திருக்கின்றான், வாய்ப்புகளையும் தந்திருக்கின்றான், இட வசதிகளும் இருக்கின்றன, நம் உலமாக்களும் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் நம் சமூக மக்கள் அதை உணர்ந்து பிள்ளைகள் அதிகமாக இந்த பிரிவிலே சேர்க்க வேண்டும். இது பெரும் பாக்கியம். நம் பிள்ளைகளை இப்போதிருந்தே பழக்க வேண்டும். இல்லை என்றால், குர்ஆனின் பக்கம் நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளை திருப்பவில்லை என்றால், வேற எதன் பக்கமோ பிள்ளைகளுடைய கவனங்கள் திரும்பிவிடும். அது செல்போன் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. செல்போனுடைய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் சொல்லி மாளாது. நிறைய உலமாக்கள் அதனுடைய தீங்குகள் குறித்து பேசுகின்றார்கள். அந்த தீங்கிலிருந்து, செல்போன் காரணமாக வீணாகக்கூடிய சமூகத்தை காப்பாற்றுவதற்கு வேறு வழி அல் குர்ஆனை விட்டால் இல்லை.
நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளை, கவனங்களை அல் குர்ஆனின் பக்கம் திருப்புங்கள். குர்ஆனின் பக்கம் திருப்புங்கள். பிள்ளைகளுடைய சிந்தனை ஸ்கூல் போவதற்கு முன்பதாக செல்போனை எடுத்து பார்க்க வேண்டும், ஸ்கூல் விட்டு வந்து விட்டால் உடனே செல்போனை எடுத்து பார்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை மாற்றி ஸ்கூல் போகும் வரை குர்ஆனுடைய சிந்தனை, ஸ்கூல் போய் விட்டு வந்து விட்டால் மீண்டும் குர்ஆனுடைய சிந்தனை, இப்படி அந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளை பாதுகாப்பதற்கும் இந்த அல் குர்ஆன் ஒரு பெரிய காரணியாக இருக்கின்றது. எனவே நடைபெறக்கூடிய இந்த ஹிஃப்ஸுடைய மதரசாவுடைய வளர்ச்சியை அல்லாஹு தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இன்னும் அதிகமாக பிள்ளைகள் இந்த பள்ளிவாசலில் சேர்ந்து ஹிஃப்ஸுடைய அந்த கிளாஸிலே சேர்ந்து பயன்பெற வேண்டும், அதன் மூலமாக நம்முடைய மஹல்லா ஒளிபெற வேண்டும் என்பதற்கு இந்த விழாக்களை அல்லாஹு தஆலா காரணமாக்குவானாக. இதற்காக ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அது மட்டுமல்ல, வரக்கூடிய ரமலானுடைய காலம் ஒரு சிறப்பான காலம். அந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது. ரமலானை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இதன் மூலம் ரமலானுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு குர்ஆனுடைய மகத்துவத்தை சமூகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் வாய்ப்பாகவும் இது அமைந்திட வேண்டும் என்பதுதான் இந்த விழாவுடைய நோக்கம். வல்ல அல்லாஹு தஆலா அந்த விழாவுடைய என்னென்ன நோக்கங்களை முன்வைத்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அந்த நோக்கங்களை எல்லாம் சிறப்பாக்கி தருவானாக, கபூலாக்கி தருவானாக. அது சமூகத்தில் நிலை பெறுவதற்கு உண்டான எல்லா விதமான உதவிகளையும் செய்வானாக. அதற்கு எத்தனை தடைகள் இருக்கின்றதோ அத்தனை தடைகளையும் அல்லாஹு தஆலா களைவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோரின் துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.